வணக்கம், என் பெயர் டாக்டர் புருத்தவன். இன்று இந்த வீடியோவில் நாம் காபி பற்றி பேசப் போகிறோம். காபியும் டீயும் எல்லாருக்கும் பிடிக்கும். சிலர் குடிப்பார்கள், சிலர் குடிக்க மாட்டார்கள். சிலருக்கு இது கெட்ட பழக்கங்கள் என்று தோன்றும். அதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். எப்படி நாம் டீ மற்றும் காபியை மருந்தாக பயன்படுத்தலாம் பார்கின்சன்ஸ் நோயில். பார்கின்சன்ஸ் நோயில் நாம் அடிக்கடி பார்க்கும் ஒன்று என்னவென்றால், நம்முடைய மூளை மெதுவாகி வருகிறது. மூளையின் செல்கள் இறந்து கொண்டிருக்கின்றன. மூளையின் செல்கள் இறக்கின்றன. டோபமின் உடலில் குறைவாக உருவாகிறது. மூளைக்கு குறைவாக கிடைக்கிறது. தசைகள் மற்றும் மூளையின் ஒருங்கிணைப்பு குறைந்து வருகிறது. இப்போது இதில் காபி உங்களை எவ்வாறு உதவ முடியும், டீ எவ்வாறு உதவ முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். டீ மற்றும் காபியில் கேப்பின் உள்ளது. இது உங்களுக்கு ஒரு ஹிட் தருகிறது. தூக்கம் வந்து கொண்டிருந்த போது டீ அல்லது காபி குடித்தால் நல்லதாக உணர்கிறீர்கள். உடலில் சக்தி அதிகரிப்பதாக உணர்கிறீர்கள். வா, இப்போது வேலை செய்யும் மனநிலை வந்துவிட்டது. தூக்கம் வந்தது. நீங்கள் டீ அல்லது காபி குடித்தீர்கள். தூக்கம் போய்விட்டது. இது எப்படி நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நாம் எப்போது கேப்பின் எடுத்துக்கொள்கிறோமோ அப்போது நம்முடைய மூளையில் உள்ள செயல்பாடு, நியூரல் செயல்பாடு அதிகரிக்கிறது. நியூரல் செயல்பாடு அதிகரித்ததும் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பாக உணர முடிகிறது. நாம் ஏதாவது பார்த்தால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் ஏதாவது கேட்டால் அதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் தான் கேப்பின் நமக்கு பயன் தருகிறது. இதில் பிரச்சனை என்னவென்றால், இது உடலில் முதல் தடவையில் வேகமாக வேலை செய்யும். அதனால் இதன் தாக்கம் உயர்ந்ததும் பின்னர் மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது. அதனால் இது தற்காலிக நிம்மதியை மட்டும் தருகிறது. இது தற்காலிக நிம்மதி தரும்போது இந்த நன்மையை நாம் பார்கின்சன்ஸ் நோயில் பயன்படுத்திக் கொள்ள முடியுமா? பதில் ஆம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் டீயும் காபியும் நிறுத்த வேண்டியதில்லை. சரிதானே? டீயோ காபியோவில் இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நீக்க வேண்டும். அது பாலை நீக்கிவிடுங்கள். அப்போ பிளாக் டீ, பிளாக் காபி நாளுக்கு 2-3 கப் எதுவும் கேடு செய்யாது. இதை நீங்கள் தினசரி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் உடம்பு சோர்வாக இருக்கிறது, நீங்கள் பலவீனமாக உணர்கிறீர்கள் என்றால் அப்போது இந்த டீ மற்றும் காபி, பிளாக் டீ மற்றும் பிளாக் காபி கொடுத்து உங்களை எர்ஜி செய்யலாம். நீங்கள் ஒரு நீரிழிவு நோயாளி என்றால் சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது. நீரிழிவு இல்லாதவர்கள் குறைந்த அளவில் சர்க்கரை பயன்படுத்தலாம். கோடை காலத்தில் நீங்கள் இதை குளிர்ந்ததாகவும் குடிக்கலாம். உதாரணத்திற்கு ஐஸ் டீ அல்லது ஐஸ் காபி எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் அதில் சர்க்கரை சேர்க்காதீர்கள். அதற்கு பதிலாக தேன் சேர்க்கவும். சரியா? நீங்கள் டீயை முன்பே டிகாக்ஷன் செய்து வைத்திருக்கிறீர்கள். குடிக்க வேண்டிய நேரத்தில் அதில் ஒரு ஸ்பூன் தேன் சேர்க்கலாம். உங்கள் ஐஸ் டீ தேனுடன் தயார். அதே மாதிரி காபி முன்பே தயாராக கிடைக்கும். காபி பவுடர்கள் கிடைக்கும். நீங்கள் வெறும் தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும். அது தயார். அதில் நீங்கள் தேன் சேர்க்கலாம். தேன் சேர்க்க விரும்பினால் சேர்க்கவும். சர்க்கரை சேர்க்க விரும்பினால் சர்க்கரை சேர்க்கவும். ஆனால் சூடான காபி மற்றும் டீயில் நீங்கள் தேன் பயன்படுத்தக்கூடாது. இதையே கவனத்தில் வைக்க வேண்டும். தேன் ஒருபோதும் சூடாக்கப்படக்கூடாது. இதை நீங்கள் எப்போதும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது டீ மற்றும் காபி நம் உடலுக்குள் செல்கிறது. உடல் என்றால் நம் மூளைக்குள் செல்கிறது. மூளைக்கு என்ன கிடைக்கிறது? கேப்பின் கிடைக்காது. கேப்பின் கிடைத்த பிறகு நியூரோ டிரான்ஸ்மிஷன்கள் மிகவும் வேகமாக நடக்க ஆரம்பிக்கின்றன. உடலில் உடனே சக்தி வர ஆரம்பிக்கிறது. அதனால் உங்கள் கைகள் கால்கள் நடுங்கி இருந்தால் இதில் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் என்பதை காணலாம். இதேபோல் மற்றொரு முக்கியமான விஷயம் உள்ளது. அதை நான் எனது அடுத்த வீடியோவில் விரிவாக விளக்கப் போகிறேன். அது தேங்காய். குறிப்பாக தேங்காய் நீரும் அதன் பல்வேறு சத்துக்களும் பார்கின்சன் அறிகுறிகளுக்கு எவ்வாறு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உதவ முடியும் என்பதை நான் முழுமையாக